ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது வீடியோவில் பார்க்க போகிறது இன்ஸ்டாவே தெரிக்க விட்டுட்ருக்காங்க நம்ம அமுல் பேபியோட ஃபேன்ஸு. அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அமுல் பேபி ஃபேன்ஸ் எல்லாருமே இன்ஸ்டாவில் வேறு லெவலில் நம்ம அமுல் பேபிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லலாங்க. ஸோ சேம் டைம் நம்ம விஷ்ணுவுமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அமுல் பேபி சினி ஃபீல்டுக்கு இதோட 10 years கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே காமன் டிபிலாம் வச்சு நிறைய நம்ம அமுல் பேபிக்கு சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. கேக்ஸு, நிறைய கிஃப்ட்டு, நிறைய லெட்டர்ஸு, இதெல்லாம் நம்ம அமுல் பேபிக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலாங்க. ஸோ நம்ம இந்த அளவுக்கு இன்றைக்கி ஃபேமஸாக இருக்க அமுல் பேபி ஃபர்ஸ்ட்டு விஜய் டிவி மூலமாக தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ கணக்கானம் காலங்கள் சீரியல் மூலமாக. ஸோ அதுக்கப்புறமா ஆஃபீஸ் சீரியல் ஆக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த சீரியல் ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க செம ஹிட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாங்க. அதனால் இவங்களுக்கு சினிமாவில் ஆக்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. ஸோ அந்த வகையில் 2016 மாப்பிள்ளை சிங்கமில் இவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. தென் இவன் யார் என்று தெரிகிறதாங்கிற மூவியில் 2017 ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. தென் 2018 கலரி மூவியில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மூவிஸ் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் ஆகலை. பட் இந்த சீரியல்ஸு கணக்கானம் காலங்கள் சீரியல், தென் ஆஃபீஸ் சீரியல் செம ஹிட்டான அளவுக்கு இந்த மூவி ஹிட் ஆகலை. தென் 2019 தான் சத்யா சீரியல் ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர்பான சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம அமுல் பேபி. அண்ட் நம்ம சத்யா சீரியல் போகுமே இப்போது ஒரு சூப்பர்பான ப்ராஜெக்ட்டும் கிடச்சிருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அடுத்தடுத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க நம்ம அமுல் பேபி. ஸோ அதனாலவே இவங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக இவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்ஸ்டாவே தெரிக்க விடுறாங்கன்னு சொல்லலாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே அமுல் பேபி சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லேருந்து இப்போ ரீசன்ட் ஃபோட்டோஸ் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸையும் சேர்த்து காமன் டிபி வைக்கிறாங்க. அண்ட் நிறைய போஸ்டர்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்கன்னே சொல்லலாங்க. அண்ட் நம்ம அமுல் பேபியுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபேன்ஸ் எவ்வளோ கிஃப்ட் பண்ணாங்கனாலும் சரி, அண்ட் லெட்டர்ஸ் கொடுத்தாங்கனாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணி ப்ளஸ் அவங்க ஸ்டோரிலையுமே அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுமே நம்ம அமுல் பேபி இன்னுமே நெக்ஸ்ட் நல்லா க்ரோத் ஆகணுங்கிறதுக்காக நம்மளோட விஷயத்தை சொல்லிடலாம். தேங்க்யூ.